எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சூடவா co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? என் சந்தோஷம்லாம் போயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருந்தா உங்களால சந்தோஷமாவே இருக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன், என்ன மறந்துருங்க. அதான் என்னால முடியலன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டே இருக்க. இந்த கல்யாணம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பா நடக்காது. ஏன்னா என் லவ் உண்மையானது. அது எப்பயும் என்ன தோக்க விடாது. பாரு, நீயே வந்து என்கிட்ட உன் கழுத்துல 3 முடிச்சு போடுன்னு சொல்லுவ. அது நடக்கும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பை. ஏய் சக்தி, என்னடி மணி 1 ஆக போது, இன்னும் தூங்கலையா? இல்லம்மா, தூக்கம் வரல. என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் படு. சரி, நீயும் போய் படு, தூக்கம் தானா வரும். சரிம்மா, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் படுக்கிறேன், நீ போய் தூங்கு. அம்மா. என்னடி? என்னடா? அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்னடி? அப்பாவையும் கூட்டிட்டு வா, நான் சொல்றேன். அப்பா நல்லா தூக்கத்துல இருக்காருமா, காலையில பேசிக்கலாமே. இல்லம்மா, இப்பவே பேசியாகணும். என்னடி இந்நேரத்துல அப்பாவை எழுப்பி பேசணுன்ற? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீ கூட்டிட்டு வாம்மா, நான் சொல்றேன். ஏ சக்தி, எதுவா இருந்தாலும் சொல்லு. நீ பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. மா, நீ கூட்டிட்டு வாம்மா, நான் சொல்றேன். என்னங்க? என்னங்க? என்னம்மா? சக்தி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்னது? சக்தி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இந்த நேரத்துலயா? இன்னுமா தூங்காம இருக்கா? என்னவா? என்னன்னு தெரியலங்க, ஏதோ இப்பவே பேசணுமா. எனக்கே ஒரே படபடப்பா இருக்கு. கொஞ்சம் வாங்களேன். சக்தி, என்னம்மா இந்த நேரத்துல ஏதோ பேசணும்னு சொன்னியா? என்னம்மா விஷயம்? ஆமாப்பா, நான் சொல்றதை கேட்டு தயவு செஞ்சு நீங்க கோவப்படாதீங்க. அதே நேரத்துல எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கக்கூடாது. அப்பா, அக்காக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை தயவு செஞ்சு நிறுத்திடுங்கப்பா. ஏய், என்னடி பேச்சு பேசுற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிறுத்துறதா? இவனுக்கு என்னங்க பைத்தியம் கீத்து பிடிச்சு போச்சா? அடுத்த வார்த்தை அவ கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி பேசினா கோதாவரி, வா இந்த பக்கம். ஏம்மா சக்தி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஒரு பொண்ணை கரை சேர்க்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியுமாமா? படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை
சர்வ சாதாரணமா நிறுத்துன்னு சொல்றியம்மா. அப்பா இந்த கல்யாணத்தை நான் ஏன் நிறுத்த சொல்றேன்னு தெரியுமா? எதுக்குடி எதுக்கு? அக்காக்கு கௌதம கட்டிக்க இஷ்டம் இல்லை. ஏய் என்னடி இவ சொல்றதெல்லாம் உண்மையா? கௌதம் கென்னடி குறை அவரை ஏன் உனக்கு பிடிக்கல? நான் சொல்றேம்மா. அம்மா அக்கா வேற ஒருத்தரை விரும்புறா. அது வேற யாரும் இல்ல, சுந்தர் தான். ஏய் என்னடி சொல்ற இவ? அவ சொல்றதெல்லாம் நிஜமா? சொல்லடி 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 சொல்லடி. அடிக்காதம்மா, அம்மா அடிக்காதம்மா. சொல்லடி 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 அம்மா சொல்லடி. அம்மா காதலிக்கிறது தப்பாமா? ஆமாமா, அக்கா சுந்தரதான் விரும்புறாங்க. அவர் ஏதாவது கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இது உங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஓஹோ, அப்போ இந்த விஷயம் எங்களை தவிர உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. என்னங்க இவங்க சொல்றத கேட்டீங்களாங்க? என்னடி என்ன இதெல்லாம்? முகூர்த்த நாள் குறிச்சு பத்திரிகை எல்லாம் அடிச்சு கல்யாண நாள் நெருங்கி இருக்க சமயத்துல கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்களா? அறிவு கட்ட முண்டங்களா? உங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கினதுக்கு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. நாளைக்கு இந்த கல்யாணம் ஏன் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சா ஊரே காரி துப்புமே. அதை பார்த்துட்டு நான் உயிரோட இருப்பேன் நினைச்சீங்களா? ச்சீ, மானமே போனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த உயிர்? இல்லம்மா, சொல்லு, இல்லம்மா. என்னக்காச்சு? என்னடி சொல்லு, என்னாச்சு? ஏன் கத்துன? ஏய் என்னடி என்ன சத்தம்? நீதான் கத்தினியா? என்னாச்சு? ஏதோ கெட்ட கனவு போல இருக்குமா? எதையாவது யோசிச்சுட்டு படுத்தா கெட்ட கனவு வராம வேற என்ன வரும்? இரு வரேன். சக்தி என்னாச்சுக்கா? என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. நெத்தி காட்டு. ஏய் எதையும் சும்மா மனசுல போட்டு குழப்பிக்காம படுத்து நிம்மதியா தூங்கு. சக்தியை கொஞ்சம் பாத்துக்குங்கடி. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏதாவது சீக்கிரமா முடிவு எடுத்தாகணும். எனக்கு டைம் இல்ல. நீ தான் பெரிய இன்டெலிஜென்ட் ஆச்சே, நீயே சொல்லு என்ன பண்ணலான்னு. இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. நேரா உங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசி கல்யாணத்தை நிறுத்த சொல்ல வேண்டியதுதான். இல்லன்னா சுந்தர் மீனாட்சியை கூட்டு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வேண்டியதுதான். கிறுக்க பிடிச்சிருக்கா உனக்கு? இதுல எது நடந்தாலும் போக போறது எங்க மானம் தான். நல்லா இருக்கு. உனக்கு கட்டையாலே அடிக்கணும், பாம்பு சாக கூடாது. எப்படி முடியும்? நீ சொல்றது எதுவுமே வேலைக்காகுது. நடக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்கணும்.
இதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கிறதா எனக்கு தெரியல. இருக்கிற ஒரே ஆப்ஷன் உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுறது மட்டும்தான். அது ஒன்னால முடியாதுன்னா சொல்லு, நானே வந்து பேசுறேன். இங்க பார், என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இந்த கெஞ்சி பிச்சை எடுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ இந்த மாதிரி தான் செல்ஃபிஷா பேசுவேன்னு எனக்கு முதல்ல தெரியும். எப்பவுமே நீ நினைச்சதே நடக்கணும்னு நினைக்கிறியே தவிர அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. எனக்கு இப்ப வரைக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத நீ எப்படி தம்பிக்காக இவ்ளோ தூரம் துடிக்கிற? இத பத்தி பேசதான் இப்ப இங்க வந்தோமா? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. என் நேரம் உன் கூட எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கும் சேம் ஃபீலிங் தான். எங்க அக்காக்காக உன்ன மாதிரி இதேமே இல்லாத ஒரு ரோபோ கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் தான். ஓ அப்படியா? அப்ப இந்த ஓட்ட வண்டி வச்சிருக்கல, அதை எடுத்துட்டு உடனே கிளம்பு. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. முதல்ல இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் உன் மூஞ்சிய எவ வந்து பார்க்க போறா? நான் சொல்ற எதுவுமே உன் மரமண்டைக்கு ஏறாதுல்ல. எதை சொன்னாலும் ஃபேமிலி, மானம், மரியாதைன்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப என்னதான் பண்றது? நீ தான் பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆச்சு. இந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்கற அளவுக்கு உன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கல. அதெல்லாம் உண்மைன்னு நீ நம்புறதா இருந்தா என் பேரண்ட்ஸை ஹர்ட் பண்ணாத அளவுக்கு ஏதாவது பிளான் சொல்லு பாப்போம். ஆமா, உங்க அக்காக்கு நிச்சயம் பண்ணாங்கல்ல மாப்பிள்ள, அவன் பேர் என்ன? இப்ப எதுக்கு அவரை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? ஓகே மேடம், அந்த மாப்பிள்ள சாரோட பேர் என்னன்னு சொல்றீங்களா? கௌதம். அந்த சாரை இப்ப இங்க வர சொல்லுங்க. எதுக்கு? டீல் பேச. டீலா? ஆமா, இப்ப நீயோ நானோ போய் சுந்தருக்கு மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணணும். அதனால நீங்க பிளான் பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொன்னாதானே பிரச்சனை. அதே இது கௌதம் போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொன்னா அவர் எப்படி அப்படி சொல்வாரு? இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு. அந்த மாதிரி அவனுக்கும், ஓ சாரி, அந்த கௌதம் சாருக்கு ஒரு ரேட் இருக்கும். அதை விட்டு எறிஞ்சா சார் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சொல்றதெல்லாம் கேட்க போறாரு. காசை பார்த்தா எல்லாரும் உனக்கு அடிமையாயிடுவாங்கன்னு நினைச்சியா? கௌதம் ஜெம் கட்டின புடவையோட வந்தா போதுன்னு எங்க அக்காவை கல்யாணம் பண்ண வந்தவர். அதெல்லாம் சும்மா டிராமாவை கூட இருக்கலாம். ஆரம்பத்துல எல்லாம் நல்லவனா தான் நடிப்பானுங்க. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் என் ஃப்ரெண்டு. ஓ, உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப நீ அந்த சார் கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கலாமே. நீ மூளையோட தான் பேசுறியா? நடக்கிறதை தான் சொல்லு. நான் நடக்கிறத தான் பேசுறேன். கௌதம் மூலமா தான் இந்த ப்ராப்ளத்தை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண முடியும். உனக்கு தான் ஃப்ரெண்டுல, நீயே அவன்கிட்ட பேசு. அவருக்கு எங்க அக்காவை ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப இமோஷனல் வேற. அதுவும் இல்லாம கல்யாண வேலை இப்ப பாதி முடிஞ்சிருச்சு. இப்ப போய் நான் எப்படி அவர்கிட்ட இதை பத்தி பேச முடியும்? பேசிதான் ஆகணும், வேற வழி இல்ல. என்னால முடியாது. அப்போ சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடக்காது. என்ன என்ன சொல்ற? வர சொல்றேன். ஆனா கௌதம் கிட்ட இதை பத்தி பேசுற தைரியம் எனக்கு இல்ல. அவர் முகத்தை கூட என்னால பார்க்க முடியாது. நீதான் பேசணும். வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். வர சொல்லுன்னு சொல்றேன்ல. கோதாவரி, எத்தனை தடவை தான் அந்த பத்திரிகையை பார்த்துட்டு இருப்பேன்? பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க அக்கா வீட்டுக்கு போன உடனே அன்னைக்கு நடந்த சண்டையை பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? அன்னைக்கு என் மேல என்னங்க தப்பு? அவங்க பேசினதுக்கு தாங்க நான் பதில் சொன்னேன். இதைத்தான் நான் வேணான்னு சொல்றேன். சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேணும்னு நினைச்சா நாம தாமா கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா போனோம். இது நம்ம வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம், எல்லாரும் வரணும். அது மட்டும் இல்ல, இதோட எல்லாம் முடிக்கிற போதா என்ன? இன்னும் நமக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் எல்லாம் நடக்கணும்ல. அதெல்லாம் நீ நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. ஏங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? என்னமோ என் மேலதான் தப்புன்ற மாதிரியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அக்கா தங்கச்சின்னா அப்படிதாங்க. இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு குடிக்குவோம். ரத்த சம்பந்தம் விட்டு போயிடுமா? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. ஆனா அப்புறம் சண்டை போட்டுட்டு அந்த வீட்டுல நான் தண்ணி குடிக்க மாட்டேன், வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ என்ன, நாங்க வந்து அமைதியா இருக்கணும் தானே? நான் வாயே திறக்கல, போதுமா?
சரி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உங்க அக்கா வீட்டுல பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்படியே அவங்க சம்மந்தி வீட்டுல போய் பத்திரிக்கை கொடுத்துருவோம். ஏன்னா அங்கிருந்து பக்கம் தானே. அவங்க வீட்டுக்குலாம் நான் வர மாட்டேங்க. இதான் வேணாங்கிறது. உங்க அக்காவுக்கு அவங்க சம்மந்திங்க, அவங்கள கூப்பிடாம போனா தப்பாயிடாது. இத பாருங்க, ஏன் அக்கா ஏன் கூட பிறந்தவ. அவ எது பேசினாலும் நான் பெருசா எடுத்துக்காம விட்டுறலாம். ஆனா இவங்களெல்லாம் அப்படி எடுத்துக்க முடியாதுங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன பேச்சு பேசினாங்க, அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. நாம என்ன அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து விருந்தா சாப்பிட போறோம்? ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு திரும்பி வர போறோம். மரியாதை தெரியாதவங்களுக்கு நாம எதுக்குங்க மரியாதை கொடுக்கணும்? இத பாருங்க, அவசியம் கொடுக்கணும்னா அக்கா கிட்ட ஒரு 4 பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருவோம். அவங்க வேணா கொடுத்துக்கிட்டோம். சரி, அப்படியே செய்வோம், விடு. டேய், நானும் அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ அமெரிக்க பிரசிடென்ட் கால் பண்ற மாதிரி சும்மா சேச்சின்ட்டு கிடக்குற. அவன் வந்தா நான் தானே பேச போறேன். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. இப்ப எனக்கு டென்ஷன் மட்டும் இல்ல, ரொம்ப பயமா வேற இருக்கு. பயமா? நம்ம என்ன அவனை கூட்டு வச்சு கொலையா பண்ண போறோம்? முதல்ல இந்த எகத்தாளமா பேசுறதை நிறுத்து. எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. முதல்ல அவனை கால் பண்ணி இங்க வர சொல்லு. தேவையில்லாம ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. நான் வர சொல்றேன், ஆனா இதே மாதிரி அவர்கிட்டயும் திமிரா தெனவட்டா பேசிட்டு இருக்காத. நான் எப்படி பேசணுங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது நீ இல்ல, அது அவன் கையில தான் இருக்கு. அவன் வரட்டும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்பவே நீ இப்படி பேசுறியே, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ரொம்ப யோசிக்கிற. நம்பர் கொடு, நான் பேசிக்கிறேன். நீ ஒரு ஆணி புடுங்க வேணா, நானே பேசிக்கிறேன். ஹாய் சக்தி, how are you? ஃபைன். என்ன விசேஷம்? மீனாட்சி ஏதாவது சொல்ல சொன்னாங்களா? சக்தி, அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சக்தி, ஏன் ஒரு மாதிரி தயக்கமா பேசுறீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? சொல்றேன். இப்போ நீங்க நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் வர முடியுமா? எங்க வரணும்? சிட்டி கவுட்டர்ல ஒரு பெரிய செங்கல் சூளை இருக்கு, அங்க வர முடியுமா? தோ உடனே கிளம்பி வரேன். சரி, ஓகே, தேங்க்யூ. இப்போ உடனே கிளம்பி வரேன்னாரு. இந்த 4 வார்த்தை பேசுறதுக்கு எவ்வளவு பில்டப் கொடுக்குற? ஏன் சிச்சுவேஷன்ல நீ இருந்தா அப்ப தெரியும். அப்படி இருந்தா கூட உனக்கு தெரியாது. நீ தான் அடுத்தவங்க மனசு பத்தி எந்த கவலையும் பட மாட்டியே. நீ பாட்டுக்கு காயப்படுத்திட்டு போயிட்டே இருப்ப. இங்க பாரு, நமக்கு தான் இப்ப காரியம் ஆகணும். அதனால உன் வாளை கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு அவர்கிட்ட பேசு. ஏய், யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். எனக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்குலாம் நீ இன்னும் வளரல. அதனால அவன் வர்ற வரைக்கும் என்னை இரிட்டேட் பண்ணாம பேசாம போ. எதையாவது பேசி கெடுத்து தொலையாம இருந்தா சரி. இங்கதான் லெஃப்ட்ல போய் நிறுத்தி. அண்ணே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போயிட்டு மெதுவா வாங்க, நான் வெயிட் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிருப்பாங்க? அதான் ஃபோன் பண்ணிட்டு வரலான்னு சொன்னேன். இரு, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உன் தங்கச்சி ஃபோன் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க. ஒன்னும் இல்ல, பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்தோம். வீடு பூட்டி இருக்கு. ஆமாங்க, தாரணியை பாக்குறதுக்காக இங்க சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஓ, நீங்க இங்க வந்துடுறீங்களா? அப்படியே சம்மந்தி வீட்டுக்கு சேர்த்து பத்திரிக்கை வச்சிடலாம். அப்புறம் அப்படியே ஒரு சந்தோஷமான நியூஸ் உங்களுக்கு. வாங்க, நேர்ல வாங்க சொல்றேன். அப்படியா? சரி, வந்துடுறோம். சரி, அது ஒண்ணும் இல்ல, கோதாவரி பத்திரிக்கை வைக்க வரா. உங்க அக்கா அவங்க சம்மந்தி வீட்டுல இருக்காங்களாம். வா, அங்க போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம். யாரு? அந்த சுபத்ரா காரி வீட்டுக்கா? நான் வரல. அவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். அந்த வீட்டு வாசல நான் மிதிப்பேனா? இப்ப வேற என்ன செய்ய சொல்ற? உங்க அக்கா இப்ப அங்கதானே இருக்காங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, அக்கா இங்க வரட்டும், நாளைக்கு கூட வந்து கொடுத்துக்கலாம். இப்படி நாளைக்கு எல்லாத்தையும் தள்ளி போட்டு போனா என்னைக்கு பத்திரிக்கை கொடுத்து முடிக்கிறது? இத பாரு, அவங்க கிட்ட நான் வரேன்னு சொல்லிட்டேன்.
போகலாம் நல்லா இருக்காது கோதாவரி. உங்களை யார் வரேன்னு சொல்ல சொன்னா? நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க வாங்க வீட்டுக்கு போலாம். இத பாரு, சொந்தம்னா அப்படித்தான் இருக்கும். 4 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் தூக்கி மனசுல சுமந்துகிட்டு இருந்தா யாரு கூடயும் சொந்தம் கொண்டாட முடியாது. இப்படி ஒரு சொந்தம் எந்த காலத்துலயும் எனக்கு வேணாம். இந்த பேச்சு எடுத்தோட விட்டுருங்க. வேணா நீங்க போய் வச்சுட்டு வாங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன். சரி, ஒண்ணு பண்ணு. நீ அவங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம், ஆட்டோலயே உட்காந்துரு. நான் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வரேன். அப்புறம் அங்க போய் நின்னுட்டு வீட்டுக்குள்ள வான்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேமா, வா. போனோமா, பத்திரிக்கை வச்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். அங்க போய் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. சரி, உட்காரு. என்ன சக்தி, என்னாச்சு? ஹாய், விஷயத்த சொல்லுங்க. மீனாட்சி கூட உங்களுக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தணும் 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 நிறுத்தணும்.